ஹியூமன் ஃபிசியாலஜியில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் தர் எலிமினேஷன். ஸோ வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? எக்ஸ்கிரீஷனுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. ஓகேங்களா? இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த அனிமல் பாடி டு ரெகுலேட் த காம்போசிஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட். ஸோ பாடி ஃப்ளூயிடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு, நம்ம பிளட்ல உள்ள காம்போசிஷனை ரெகுலேட் பண்ணுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், பாடிக்கு தேவையில்லாத ஒரு மெட்டீரியல்லாம் எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸ்கிரீட்டரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அது 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 சம்மந்தமாக இன்னொரு வேர்டு உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் த ஆஸ்மோ ரெகுலேஷன். Osmoregulation is nothing but it is a process that regulates the water salt balance concentration. அதாவது நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ இருக்குது, சால்ட் எவ்வளோ இருக்குது, அதை ரெகுலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்கிரீஷன் இஸ் ஆல்வேஸ் கம்பைன்டு வித், உங்களுக்கு எதோட கம்பைன் ஆகி இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேலன்ஸும் சால்ட் பேலன்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எடுத்துக்க கிட்னி, அது அது வந்து வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுது. எலிமினேட் பண்ணலாலும் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆஸ்மோ ரெகுலேட்டர். நம்ம பாடியில் எவ்வளோ சால்ட் இருக்கணும், நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், இது டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா தீஸ் சிஸ்டம். அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது செபம், ஆயில் கிளாண்ட், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அது பாடியை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ், வேக்ஸ் மாதிரி உள்ளது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் வேஸ்ட் அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபீக்கல் மேட்டரில் நம்ம ரிமூவ் பண்ணுறது டைஜஸ்டிவ் வேஸ்ட், ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது. ஸோ இந்த கிட்னி பண்ணக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லையா, தட் இஸ் த மெட்டபாலிக் வேஸ்ட். அதாவது எந்தோட மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்னா நைட்ரோஜினஸ் மெட்டபாலிக் வேஸ்ட். ஓகேங்களா? அப்போ நைட்ரோஜினஸ் மெட்டபாலிக் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற ஒரு ஆர்கன் தான் கிட்னி நம்ம பாடியில். அது வேரியஸ் ஆர்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆர்கானிசத்தில் வேரியஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். நமக்கு இங்கே மணிமேலையை படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டிகல் மின்சஸ், அதில் ஃப்ளாட் வார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் மால்பீஜியன் டிபுல்ஸ், அப்புறம் ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த கிட்னியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சருங்கிறது டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா 2 வேர்ட்ஸ், ஒன்று எக்ஸ்கிரீஷன், இன்னொன்று ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ கம் டு த பாயிண்ட், வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எக்ஸ்கிரீஷன் இஸ் த எலிமினேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் மெட்டீரியல். எது அப்படின்னா அம்மோனியா, யூரியா, அனதர் ஒன் இஸ் த யூரிக் ஆசிட். ஓகேங்களா? இதான் மேஜர். இது இல்லாமல் நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, பட் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா, யூரியா, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட். ஃப்ரம் த எங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பாடியிலேருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு மைண்டில் வச்சுங்க, இட் இஸ் ஏ வேஸ்ட் ஃப்ரம் ப்ரொடியூஸ்டு பை த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். கார்பன் டை ஆக்சைடு, அனதர் ஒன் இஸ் வந்து வாட்டர். அதாவது பாடிக்கு எக்ஸஸாக உள்ள வாட்டர் வந்து வேஸ்ட் தான். இட் இஸ் மஸ்ட் பி எலிமினேட்டட் த்ரூ த ஸ்கின் அஸ் எ ஸ்வெட் மூலயமா, வியர்வை மூலயமா நம்ம வந்து தோல் மூலயமா வெளியேற்றுறோம் வாட்டரை. அப்புறம் யூரினரி சிஸ்டம் மூலயமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, அப்புறம் அயான்ஸ் வந்து தேவையில்லாத அயான்ஸ் வந்து எலிமினேட் பண்ணாலும் அது எக்ஸ்கிரீஷன் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து அயான்ஸ் வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், பாஸ்பேட், இல்லை சல்ஃபர் டை ஆக்சைடு. தீஸ் ஆர் ஆல் எலமெண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் த பாடி. ஓகேங்களா? அப்போ மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். தீஸ் ஆர் ஆல் வேஸ்ட் மெட்டீரியல். திஸ் மெட்டீரியல் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் த பாடி. அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் வேஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகி எலிமினேட் பண்ணுறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஃபீக்கல் மேட்டர், ஓகேங்களா? அப்புறம் சம் கைண்ட் ஆஃப் அயான், அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயான்ஸு எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர், இது எல்லாமே வேஸ்ட் தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மஸ்ட் பி எலிமினேட்டட் ஃப்ரம் த பாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அது என்ன மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேஸ்ட்டு பார்க்குறோம்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா தீஸ் வேஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். இதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்கிரீஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இது எல்லாமே
எங்கேருந்து வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா மெட்டபாலிக் வேஸ்ட், அதில் மைண்ட் வச்சுங்க. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. மெட்டபாலிக் அப்படிங்கிறது அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம், அதான் மெட்டபாலிசம்ங்கிறாங்க. ஸோ மெட்டபாலிசம்ங்கிறது ஒரு பிரேக் டவுன் ப்ராசஸ், அனதர் ஒன் இஸ் வந்து ஃபார்மேஷன் ப்ராசஸ்னால வரக்கூடிய ஒரு எண்டு ப்ராடக்ட் தான் வந்து நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட், நைட்ரஜன் ஓரியன்டட் காம்பவுண்ட், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். அப்போ இந்த எக்ஸ்கிரீஷன்லாம் எங்கேருந்து வருது? ஃபீக்கல் மேட்டருங்கிறது டைஜஷனோட எக்ஸ்கிரீஷன், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரெஸ்பிரேஷனோட எக்ஸ்கிரீஷன், ஓகேங்களா. ஸோ அது இது வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணக்கூடாது. எக்ஸ்கிரீஷன் பை த கிட்னி அப்படின்னா நைட்ராஜினஸ் வேஸ்ட் தான். ஸோ இது எப்படி உருவாக்குது, ஹவ் இட் இஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்க அண்டர்லைன் பண்ணீங்க. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டு எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன். எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டர் வந்து உங்கள் பாடிக்கு அதிகமாக, உங்கள் பாடி நீட்ஸை தாண்டி நீங்கள் வந்து அதிகமாக வாட்டரை யூஸ் பண்ணும்போது that much of water will be removed by the urine. அது யூரின் வழியாக என்ன செய்ய ரிமூவ் ஆகிடும், நல்லாவே தெரியும். நீங்கள் தண்ணியே குடிக்கல, வாட்டரே நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணல அப்படின்னா உங்களுடைய யூரினுடைய கான்சன்ட்ரேஷன் வெரி ஹை கான்சன்ட்ரேஷனாக மாறும். ஏன்னா நம்ம பாடியில் வாட்டர் தேவை. அப்போ யூரினில் போகக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை நம்மளுடைய கிட்னி வந்து அப்சர்வ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்போ யூரினுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி ஹை. அதே நீங்கள் பாடியோட ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையில்லாமல் எக்ஸஸாக நீங்கள் மோர் வாட்டரை நீங்கள் வந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து யூரின் வந்து டைலூட்டாக போகும். அப்போ புரியுதுங்களா? அப்போ எக்ஸஸ் இன்ஜெக்ஷன் தானே. அப்போ எக்ஸஸ் இன்ஜெக்ஷனும் எக்ஸ்கிரீஷன் காரணம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் அந்த எக்ஸ்கிரீஷனுக்கு காரணம். ஸோ இந்த எக்ஸ்கிரீஷன் அது எந்த மெட்டீரியலை வந்து இந்த ஆர்கானிசம் வேஸ்ட்டாக எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இதில் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று அம்மோனோடெலிசம், தட் ஆர்கானிசம் எக்ஸ்கிரீட் அம்மோனியா. இந்த ஆர்கானிசம் என்னத்தை எக்ஸ்கிரீட் பண்ணுதுன்னா அம்மோனியா. அம்மோனியா இஸ் a high toxic substances. ரெண்டாவது யூரியோடெலிசம். யூரியோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் தான் யூரியோடெலிசம். யூரிகோடெலிசம் அப்படின்னா யூரிக் ஆசிட், ஓகேங்களா. இந்த பேர்டு வந்து அதோடைய பல்லட்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மாதிரி லிக்விடாக அது பண்ணாது. அதோடைய ஃபீக்கல் மேட்டரும் அதோடைய யூரினரி எக்ஸ்கிரிட்டரி மெட்டீரியலும் மிங்கிள் ஆக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணுது. இந்த ஆர்டரில் நீங்கள் வச்சுக்கும் பொழுது அம்மோனியா இஸ் ஏ ஹை டாக்ஸிக். அது யார் எலிமினேட் பண்ணுறாருன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்வானிசம். யார் அதை எக்ஸ்கிரீட் பண்ணுறா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரியோடெலிசம், யூரியா, ஓகேங்களா. லைக் தட் இந்த ஃப்ராக்ங்க கொடுத்துருக்காங்க. பட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ என்னது எக்ஸ்கிரீட் த யூரியா. மேமல்ஸில் நம்ம வந்து யூரியா தான் எக்ஸ்கிரீட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிசம், யூரிக் ஆசிட். அப்போ அமோனியா இஸ் வெரி ஹை டாக்ஸிக். யூரியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரியா வந்து பார்த்தோன்னா கம்பார்டன் மீடியமாக உள்ளது. யூரிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா லெஸ் டாக்ஸிக். இதை தான் நீங்கள் வந்து கம்பேரிசனாக கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹியூமன் பீயிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூரியோடெலிசம்னு சொன்னாலும் லைக் தட் ஹியூமன் பீயிங் ஆஸ் யூரியோடெலிசம். ஆனால் மைண்டில் கூட வச்சுங்க, we are also eliminate the trace amount of, அதை நோட் பண்ணிக்கிறோம். ட்ரேஸ் அமௌண்ட் எதை சொல்லுவாங்க, குறைந்தபட்சம் அம்மோனியாவும் எக்ஸ்கிரீட் பண்ணுறோம், யூரிக் ஆசிடையும் எக்ஸ்கிரீட் பண்ணுறோம். பட் நம்ம மேஜராக என்னத்தை எக்ஸ்கிரீட் பண்ணுறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூரியா. மீனிங் புரியுதா உங்களுக்கு? அப்போ யூரியா எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அம்மோனோடெலிசம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அம்மோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஃபார்ம்டு ஃப்ரம் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, ஆப்ஷன் 1 கார்போஹைட்ரேட்டா, ஆப்ஷன் 2 ஃபேட்டா, ஆப்ஷன் 3 புரோட்டீனா, ஆப்ஷன் 4 நியூக்ளிக் ஆசிடா. ஸோ எங்கேயிருந்து இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து உருவாகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ணும்போது
கார்போஹைட்ரேட் அதோடைய மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த 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 சீக்வன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், another one is வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது கார்போஹைட்ரேட். ஓகே. ஃபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அது மாலிகுலர் ஃபார்ம்ல. அப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் உள்ள காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கானா இல்ல. அப்ப நீங்க வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஃபேட் ஓரியன்டட் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ங்கிறது ஃபார்மேஷன் ஆகாது. ஸோ உங்களுக்கு நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எந்த ஃபுட் மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. புரோட்டீனும் நியூக்ளிக் ஆசிடும். அது வந்து எது எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபுட் மெட்டீரியலில் வி டேக் த ப்ரோட்டீன். ஓகேங்களா? ப்ரோட்டீன். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட். இந்த ப்ரோட்டீன்லையும் நியூக்ளிக் ஆசிட்லையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நைட்ரஜன் இருக்கு. புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட். ஓகே. The protein and the nucleic acid have a உங்களுக்கு என்ன இருக்கு சொல்றாங்க நைட்ரஜன். ஓகே. அப்ப நீங்க ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் நம்ம ஃபுட் மெட்டீரியல் எங்க இருந்து அப்டைன் பண்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கிடையாது, ஃபேட் கிடையாது. only through the protein. ஏன்னா புரோட்டீன்ல நைட்ரஜன் இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ல நைட்ரஜன் இருக்கு. so that the food material are produced the nitrogenous waste அப்படிங்கறது ஒரு கன்க்ளூஷன் வச்சீங்க. so process of excretion of என்னது NH3. what do you mean NH3? ammonia. Yes, ammonia. Okay. so இந்த அமோனியோடெலிக் அனிமல் அதாவது அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ் நோட் பண்ணீங்க, இதான் முக்கியம். யார் யார் எக்ஸ்கிரீட் பண்ணுவாங்க கேட்பாங்க. அக்வாட்டிக்ங்கிறது வாட்டர், இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா அதுக்கு பேக் போன் கிடையாது. அக்வாட்டிக் இன்செக்ட் நல்லா தெரிஞ்சுங்க. தண்ணியில் இருக்கக்கூடிய பூச்சி அது தரைக்கு வந்தோடனே அது வந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட், போனி ஃபிஷஸ் நல்லா தெரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே போனி ஃபிஷஸ்ன்னு கொடுத்துருப்பான், இன்னொரு இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்னு கொடுப்பாங்க. அம்மோனியா எக்ஸ்கிரீட் பண்ணுறது போனி ஃபிஷஸ். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. ஓகே. அடுத்தது அக்வாட்டிக் ஆம்பிஃபியன். ஏன்னா இந்த ஆம்பிஃபியனுங்கிறது ஃப்ராகு. இது வாட்டரில் இருக்கும்போது உங்களுக்கு அம்மோனியா எக்ஸ்கிரீட் பண்ணும். இது லேண்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து யூரியாவே எக்ஸ்கிரீட் பண்ணும். அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இது எல்லாமே ஒரு ஆர்கானிசம் எந்த ஹேபிட்டேட்ல இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ யாரெல்லாம் அமோனோடெலிக் அனிமல், எந்த ஒரு ஆர்கானிசம் அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுதோ அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அமோனோடெலிக், அமோனோடெலிக் அனிமல்ஸ். ஸோ அமோனியா இஸ் எ ஹை டாக்ஸிக் கம்பேர் தன் த அதர் தென். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஹைலி டாக்ஸிக். ஸோ எக்ஸ்கிரீஷன் நீட் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸ்கிரீஷன் நீட் என்னது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து ரொம்ப டாக்ஸிக். இது வந்து ஒன்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து இது டிசால்வ் ஆகணும், மைண்டில் வைங்க. அந்த அமோனியா பாடியிலேருந்து எலிமினேட் ஆகணும்னா இட் மஸ்ட் பி டிசால்வ். டிசால்வ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்கானிசத்துக்கு டிஷ்யூல இன்ஜுரிஸ் வராது. இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எலிமினேஷன் ஆகும்பொழுது டிசால்வ் ஆகலை அப்படின்னா அதோடைய அமோனியாவே அதோடைய பாடி டிஷ்யூ டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா? அது அந்த பாடிக்குள்ள அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள உங்களுக்கு அமோனியா உருவானாலும் அது ஒரு மெக்கானிசத்தில் தான் உங்களுக்கு என்ன செய்யுது எக்ஸ்கிரீட் பண்ணுது. இட் இஸ் அ ஹை டாக்ஸிக். அதனால தான் அது வாட்டரில் இருக்கக்கூடிய மீடியத்தில் எக்ஸ்கிரீட் ஆகும்போது அந்த ஹை டாக்ஸிக் டிசால்வ் ஆயிடுது. ஸோ அதுக்காக தான் அதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் என்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் தேவை. ஸோ அமோனியா இஸ் என்னது ரெடிலி சாலிபிள் இன் வாட்டர். சீக்கிரம் கரைஞ்சிடும் அமோனியா, ஏன்னா டாக்ஸிக் இல்லையா. அதனால் ரெடிலி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் பை டிஃப்யூஷன் த்ரூ த பாடி சர்ஃபேஸ் ஆர் கில் சர்ஃபேஸ். ஸோ இது எதன் மூலயமா வெளியேற்றப்படுது அப்படின்னா அதனுடைய பாடி சர்ஃபேஸ் மூலயமா எக்ஸ்கிரீட் ஆகுதுங்கிறாங்க, அல்லது அதோடைய கில் சர்ஃபேஸ். கில் இந்த ஓப்பர் குளம்னு சொல்லுவாங்க, மவுத்துக்கு பக்கத்தில் கில் இருக்கும், ஓப்பர் குளம், அங்கே தான் கில்ஸ் ரேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன் அமோனியம் அயான்ஸாக இது எக்ஸ்கிரீட் பண்ணுது. ஓகேங்களா? இன் அமோனியம் அயான்ஸ். கிட்னி டூ நாட் பிளே அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் இட்ஸ் ரிமூவல். நல்லா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னதான் ஃபிஷ்ஷு இது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய
ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய கிட்னி ஏதாவது ஒரு வேலையை செய்தானா அது வந்து ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கனா தான் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அம்மோனோடெலிக் ஆர்கானிசத்துல இருக்கு. தே டூ நாட் எனி சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு முக்கியமான வேலையையும் இந்த அம்மோனோடெலிக் ஆர்கானிசத்துல கிட்னி பண்றது இல்லை. யார் பண்றா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்கின்னும் அதுல இருக்கக்கூடிய கில்ஸ் தான். கில்ஸுங்கிறது இந்த ஃபிஷ்ஷில் இந்த இடத்துல இருக்கும். ஓப்பர்குலம் இதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை வந்து பார்த்தோன்னா டிலேய்டு ஃபிஷ்ஷா டீகே ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த கில்ஸோடைய கலர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்கும் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கில்ஸில் வந்து பார்த்தா சர்க்குலேட் ஆகி அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு நேற்று நைட்டு பிடிச்சதா இருக்கும். இல்லை ரொம்ப பேல் கலராக போயிட்டு மேலே அந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்க போகிற அந்த கலரில் இருந்ததுன்னா கொஞ்சம் மங்குன மாதிரி டல் கலரில் இருந்ததுன்னா அதெல்லாம் பிடிச்சி 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு ஃபிஷ்ஷோட இது வந்து அது கில்ஸை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா இஸ் நீங்கள் இந்த சாப்டர் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது அம்மோனியா இஸ் ஏ ஹை டாக்ஸிக். இட் மஸ்ட் பி எலிமினேட்டட் இன் வாட்டர். இது வாட்டரில் எலிமினேட் ஆனால் தான் டிசால்வ் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது எதன் மூலியமா எக்ஸ்கிரீட் ஆகுது அப்படின்னா இதோடைய பாடி சர்ஃபேஸு அதுக்கப்புறம் அந்த கில்ஸ் மூலியமா எக்ஸ்கிரீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய கிட்னி வந்து எந்த வித ரோலையும் பண்ணுறது கிடையாது. அது ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கனாகவே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் அமோனியா. ஓகேவா? NH3 அமோனியா இஸ் ஃபார்முலா. ஸோ அமோனோடெலிக் இது வந்து பைசாலியா, இது வந்து ப்ரான், இது வந்து ஃபிஷ்ஷு, இது சலமாண்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கானிசத்தை, இது வந்து ஸ்டார் ஃபிஷ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர்கானியம் எக்ஸ்கிரீட் த அமோனியா. நெக்ஸ்ட் யூரியோடெலிசம். These organisms excrete the urea. இது என்னத்தை எக்ஸ்கிரீட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க? யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் as a ureotelism. Okay, the process of excretion of urea. So what is the formula of urea? Like that, NH2 C double bond O NH2. ஓகேங்களா? ஸோ இந்த C double bond O இந்த கேட்டகரிஸ் தான் உங்களுக்கு யூரியா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது ஏன் லெஸ் டாக்ஸிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூரியோடெலிக் அனிமல்னா யாரு அப்படின்னா எந்த ஒரு அனிமல் யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுதோ அந்த அனிமலுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா யூரியோடெலிக் அனிமல்ஸ். என்ன அனிமல்ஸ் அது? யூரியோடெலிக் அனிமல்ஸ். ஸோ கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், இங்கே நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷ். அந்த பாயிண்ட் சொல்லும் போது நோட் பண்ணிட்டே வாங்க. இதுதான் கொஸ்டின்ஸ் நம்ம கன்ஃபியூஷன். அப்போ எங்கே கன்ஃபியூஷன் வரும்? போனி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா, கார்டிலேஜினஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா. ஓகேங்களா? யூரியோடெலிசம், யூரியா, கார்டிலேஜினஸ் ஃபிஷ். இந்த ஷார்க்லாம் கார்டிலேஜினஸ் ஃபிஷ் தான். ஆள் பார்க்க தான் பெருசாக இருக்கும் பாடி சர்ஃபேஸு, உள்ள வந்து பார்த்தோன்னா கார்டிலேஜினஸ் போன் தான் அது உருவாயிருக்கு இந்த ஷார்க் எல்லாமே. ஓகே, டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருக்கக்கூடியது. செமி அக்வாட்டிக் ஆம்பிஃபியன், இது வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். ஆனால் செமி அக்வாட்டிக் லைக் தட் ஃப்ராக், டோடு, தேரைன்னு சொல்லுவாங்க டோடு, இது எல்லாமே. another one is aquatic and another semi aquatic reptiles. ஓகேங்களா? அப்போ அலிகேட்டார் இது வந்து வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். டர்ட்டில்ஸ், ஓகேங்களா, ஆமைன்னு சொல்லுவாங்க அது. நெக்ஸ்ட் மேமல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர்கானிசம் எக்ஸ்கிரீட் நைட்ராஜினஸ் வேஸ்ட் ஆஸ் யூரியா. யூரியாவா இது வந்து நைட்ராஜினஸ் வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்ணுது. ஓகே, another முக்கியமான ஒரு விஷயம் இன் லிவர். ஓகேங்களா? NH3 இஸ் கன்வெர்டட் இன்டு, அதாவது லிவர்ல அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லெஸ் டாக்ஸிக் யூரியா. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப டாக்ஸிக்கா உள்ள அமோனியா நம்மளோட லிவர்ல லெஸ் டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய யூரியாவா மாறுது. ஸோ இட் நீட் ஒன்லி மாடரேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் எக்ஸ்கிரீஷன். மாடரேட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஹையும் இல்லாம லோவும் இல்லாம average amount of water is needed to eliminate the urea compared than the ammonia. அமோனியா எக்ஸ்கிரீட் பண்ணணும்னா ஹைலி டாக்ஸிக், அதனால நிறைய வாட்டர் தேவைப்படும். யூரியா வந்து மாடரேட், அதனால வாட்டர் அதிகமாகவும் தேவைப்படாது, வாட்டர் கம்மியாகவும் தேவைப்படாது, மாடரேட்டாக இருந்தாலே போதும். சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா, ரொம்ப முக்கியமான விஷயம், யூரியா மே பி ரிட்டைன்ட் இன் த கிட்னி மேட்ரிக்ஸ் ஆஃப் சம் அனிமல் டு மெயின்டைன் டிசைர்டு ஆஸ்மோலாரிட்டி. இங்கே யாரை சொல்ல வர்றாங்க அப்படின்னா டிசைர்டு ஆஸ்மோலாரிட்டி. ஆஸ்மோலாரிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆஸ்மாசிஸ் மாதிரி தான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ ஆஸ்மோலாரிட்டி சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கிட்னியில்
அந்த சால்ட் கண்டென்ட்டை ரிட்டைன் பண்ணிக்குது. எதுக்கு அப்படின்னா அது சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் இருக்கு இல்லையா, இந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷு, இந்த ஷார்க் வந்து எங்கே இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த ஷார்க் ஓரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீ வாட்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா, கடலில் தான் இருக்கும். கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே சால்ட்டி கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்காக இதோட ஆஸ்மோலாரிட்டி, அதோட மீடியத்துக்கும் அதோட பாடி கண்டிஷனுக்கும் ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஷார்க் என்ன பண்ணும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் அந்த யூரியாவை அதோட பாடிக்குள்ளே ரிட்டைன் பண்ணிக்கும். ஹியூமன் பீயிங்கும் அதே தான். ஹியூமன் பீயிங்கு யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா ஆர் என்னது என்டர் இன்டு த பிளட் சர்க்குலேஷன். நம்மளுடைய பிளட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் 0.02% ஆஃப் என்னது யூரியாங்கிறது இருக்கு. அது அதிகமாக போனால் தான் பிரச்சனை. அதிகமாக போனால் கிட்னி வந்து ஃபில்டர் ஆகலை, எல்லா வேஸ்ட் மெட்டீரியலும் இங்கே வந்து அக்குமுலேட் ஆகுது. அதுக்கு கிட்னி யூரின் அனாலிசிஸ் பண்ணும்போது கிரியாட்டினின் ஒன்று இருக்கும், அது இட் இஸ் மஸ்ட் பி எலிமினேட்டட் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா கிரியாட்டினின் வெரி டாக்ஸிக். அப்போ இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ லிவரில் அமோனியா, டாக்ஸிக் அமோனியா லெஸ் டாக்ஸிக் யூரியா மாற்றுறதுக்கு அந்த சைக்கிள் ஒன்று பேர் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆர்னித்தைன் சைக்கிள். நம்ம நெக்ஸ்ட் அதை படிக்க போகிறோம், ஆர்னித்தைன் சைக்கிள் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இதில் யூரியோடெலிசம் அப்படிங்கிறது யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணிச்சுன்னா அது யூரியோடெலிக் அனிமல்ஸ். ஸோ லிவரில் முக்கியமாக இதை நோட் பண்ணிங்க, லிவரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகுது, யூரியாவை கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூரிகோடெலிசம். யூரிகோடெலிசம் அப்படின்னா தே எக்ஸ்கிரீட் த யூரிக் ஆசிட். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ 3 பார்த்தோம்ல, அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே லீஸ்ட் எஃபெக்ட். அதனால அது எந்த கண்டிஷனில் வேணாலும் இது எக்ஸ்கிரீட் ஆகலாம். ஓகேங்களா, இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது எதில் கரையாது அப்படின்னா வாட்டரில் கரையாது. ஸோ வாட்டர் நாட் ரிக்வயர்ட் ஃபார் த எக்ஸ்கிரீஷன். அதனால இது எக்ஸ்கிரீஷன் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவையா அப்படின்னா தேர் இஸ் நோ நீட். அதனால தான் அதோட எக்ஸ்கிரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லட்னு சொல்லுவாங்க. அதோட ஃபீக்கல் மேட்டரும் அதோடைய அந்த யூரிக் ஆசிடும் சேர்ந்து பேஸ்ட் மாதிரி வந்து இதாகும். ஓகேங்களா, அப்போ பேஸ்ட் வரி வரும்போது ஒரு பல்லட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, ஆர்னித்தாலஜி த ஸ்டடி ஆஃப் பேர்டு. அப்போ ஒரு பேர்டை ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை பிடிச்சி அதெல்லாம் ரிசர்ச் பண்ண முடியாது. அது போட்டு பெல்லட்டை வச்சு அந்த பெல்லட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க, அது என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்குது அப்படிங்கிறத. ஸோ அந்த பெல்லட்டை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த பெல்லட்டை வந்து பார்த்தா எங்கே பேர்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அது என்ன பேர்டு, என்ன ஸ்பீசிஸு, அது ஃபீக்கல் மேட்டரை டிசால்வ் பண்ணி அதை டைட்ரேஷன் பண்ணணும். கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது, இது எந்த ஃபுட் மெட்டீரியலில் சாப்பிட்டுச்சு, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். ஓகே, சயின்டிஸ்ட்ங்கிறது ஒரு என்னது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒர்க்கு தானே. ஸோ அதோடைய பெல்லட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒயிட் கலர்டு ஒரு பார்ட் இருக்கும், இன்னொன்று க்ரீன் கலரில் ஒரு பார்ட் இருக்கும். க்ரீன் கலரில் உள்ள பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் வேஸ்ட் அதோட ஃபீக்கல் மேட்டரில். ஒயிட் கலராக இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூரினரி சிஸ்டத்துடைய பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பெல்லட்னு சொல்லுவாங்க ரெண்டு சேர்ந்ததுக்கு. ஸோ யூரியோடெலிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, யார் யார் அப்படின்னா இன்செக்ட், பூச்சிகள், சம் லேண்ட் கிரஸ்டேஷியன், தரையில் இருக்கக்கூடிய கிரஸ்டேஷியன்ஸ் லைக் தட் இன்செக்ட், இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். லேண்ட் ஸ்னைல், நத்தை, ஆப்பிள் ஸ்னைல்னு சொல்லுவாங்க. ஓகே, டெரஸ்ட்ரியல் ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ்னா ஊர்வன. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள். These are all organisms to excrete the uric acid as the nitrogenous waste material. Okay, the next uriyotelism and uricotelism. Urio and urico, அதாவது யூரியோனா யூரியா, யூரிக்கோனா யூரிக் ஆசிட், are needed for water conservation. நல்லா பார்த்துங்க, இந்த மெக்கானிசம் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா வாட்டர் கன்சர்வேஷனால. ஆனால் உங்களுக்கு யூரிக் ஆசிட்ங்கிறது வாட்டர் கன்சர்வேஷன் கிடையாது, மைண்டில் வச்சுங்க. ஏன் கிடையாது, வாட் இஸ் த ரீசன் அண்ட் அசிஸ்டன்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூரிக் ஆசிட் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் வாட்டர் டு எலிமினேட் த யூரிக் ஆசிட், தட்ஸ் வை, அதான் ரீசன் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ ரெண்டு மெக்கானிசம் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுது. எந்தெந்த மெக்கானிசம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த மெக்கானிசம் ஆர் இன்வால்வ் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர்?
Ureotelism and uricotelism. யூரிகோடெலிசம். ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கிளியராக போனோம்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஆர்கானிசம் எந்தெந்த ஆர்கன்ஸ் மூலயமா அதோட வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணுது அப்படி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற கிட்னி, எல்லா ஆர்கானிசமாக கிட்னி இருக்கு. கிட்னி மாதிரி உள்ள வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் புரோட்டோனெஃப்ரிடியா, தட்ஸ் அதர்வைஸ் கால்டு வந்து ஃப்ளேம் செல்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஃப்ளேம் செல்ஸுங்கிறது அப்படியே உள்ள வந்து நெருப்பு குச்சி வச்சு இந்த மேட்ச் பாஸ் ஸ்டிக்கை வச்சு அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு நம்ம வந்து வீட்டில் விளக்கு கொளுத்தும் போது அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாலைன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் தட். அது மூமெண்ட் வரும்போது உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும் அப்படியே. அதாவது அது ஜுவாலைன்னு சொல்லுவாங்க. ஜுவாலை தான் அந்த சுடர். சுத்தமாக தமிழில் சொன்னாலும் புரியாது, இல்லை கஷ்டம் இல்லை. அந்த லைட்டிங், அந்த விளக்கு விடும் வந்து லைட்டிங் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது லைக் தட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேம் செல்ஸ் லுக் லைக் எது மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளேம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஃப்ளேம் செல்ஸ்னு வச்சாங்க. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோன்னா புரோட்டோனெஃப்ரிடியா. நெஃப்ரிடியாங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் தி எக்ஸ்கிரீட்டரி டியூப். அதுக்கு முன்னாடி உள்ளதான் புரோட்டோனெஃப்ரிடியா. ஓகேங்களா? அப்போ புரோட்டோனெஃப்ரிடியான மீனிங் தெரியணும். ஸோ இது எந்தெந்த ஆர்கானிசத்தில் இருக்கு, இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். கேட்ட கேள்வி தான் அது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஆர்கானிசம் இருக்குன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபிளாட்வார்ம்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று ரோட்டிஃபஸ். ரோட்டிஃபஸ்ங்கிறது இஸ் நத்திங் பட் வாட்டர்ல ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய என்னது ஒரு ஜூப் பிளாங்கான்ஸ், அதான் ரோட்டிஃபஸ் சொல்லுவாங்க. ரோட்டிஃபஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் தான் ஃபிளாட்வார்ம். பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்மளுடைய என்னது நாம சம்டைம் அது ஹோஸ்டாகவும் இருக்கும். அது நம்மளுடைய இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பாரசைட் பிளாட்டிஹெல்மின்தஸ். Rotifers floating planktons on water. Some annelids like that earthworm. The next is cephalochordates. Cephalochordates என்ன சொல்லுவீங்க? cephalochordates. Balanoglasses like that hemichordates சொல்லுவாங்க. cephalic அதோடைய நோட்டோகார்ட் பேக்போன் வந்து பார்த்தீங்கன்னா cephalic தலை ரீஜன்ல இருக்கும். அங்கே மட்டும்தான் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாடி ஃபுல்லாக அதுக்கு பேக்போன் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? cephalochordates. These are all animals excrete the waste material through the flame cells or otherwise called protonephridia. So இதை கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ணீங்க. இதில் அதிகமாக கேட்டது flame cells are present in the following phylum கேட்பாங்க. Platyhelminthes, Aschelminthes, Mollusca, Echinodermus இப்படிதான் கேட்பாங்க. Platyhelminthes தட்டை புழுன்னு அர்த்தம். பிளாட்டினா பிளாட். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியா. ஸோ நெஃப்ரிடியா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எர்த்வார்ம் நீங்கள் 11th இது பண்ணுறப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்டட். அது ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த்வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னு சொல்லுவாங்க. அதோட வந்து பார்த்தா கண்டிப்பாக என்ன இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 kinds ஆஃப் நெஃப்ரிடியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதில் அப்படின்னா இந்த எர்த்வார்ம்ல. ஓகேங்களா? அது வந்து ஓம் மாதிரி நீட்டாக இருக்கும். பட் நான் அது செக்மெண்ட் மட்டும் பெருசாக போகணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து புரோட்டோனெஃப்ரிடியா, மீசோநெஃப்ரிடியா, அனதர் ஒன் இஸ் மெட்டாநெஃப்ரிடியான்னு சொல்லுவாங்க. நெஃப்ரிடியாங்கிறது என்ன அப்படின்னா அதில் ஒரு நெஃப்ரோஸ்டம் என்ற ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அது டைரெக்டாக என்டர் இன்டு த அந்த டைஜஸ்டிவ் வேஸ்ட் மெட்டீரியல் வருதுலேயே அங்கே போய் கலெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த எதில் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடியது. நெஃப்ரிடியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ டியூப், இட் இஸ் ஏ எக்ஸ்கிரீட்டரி டியூப். அவ்வளோதான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மல்பிஜியன் டியூபுல்ஸ். ஸோ வாட் இஸ் மல்பிஜியன் டியூபுல்? இன்செக்ட் எக்ஸாம்பிள் காக்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச்சோட சிஸ்டம் நம்ம பார்க்கும்பொழுது அதோட சிஸ்டம் ஈசோஃபேகஸ் இப்படி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெப்பாட்டிக் சிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் வரும். ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. லைக் தட் வச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பிஜியன் டியூபுல்ஸ், அது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அது எதில் இருக்குன்னா காக்ரோச். ஓகேயா? அரௌண்ட் 6 to 7 in numbers, 6 to 8 in numbers கொடுத்துருப்பாங்க. காக்ரோச் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனல் கிளாண்ட். ஸோ இது ஆண்டனல் கிளாண்டுங்கிறது கிரஸ்டேஷன், எக்ஸாம்பிள் ப்ரான். ப்ரானுடைய ஹெட் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஹேவ் எ ஆண்டனல் கிளாண்ட். இட் இஸ் லுக் லைக் ஆண்டனாங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ் ஒரு சென்சரி ஆர்கனாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு கிரீன் கலராக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்டு கிரீன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆண்டனல் கிளாண்ட் ஆர் கிரீன் கிளாண்ட் ஆர் பிரசன்ட் ஆன் த கிரஸ்டேஷியன்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி. நமக்கே தெரியும் ஹையர் அனிமல்ஸ் எல்லாமே எதன் மூலியமா எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படின்னா இது. நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃப்ளேம் செல்ஸ், நெஃப்ரிடியா, மல்பீஜியனுக்கு எக்ஸாம்பிள் காக்ரோச், கிரீன் கிளாண்டு, அன்னலிஸ். மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஓகேங்களா, மனித கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாட் ஆர் த காம்போனன்ட் ஆர் பிரசன்ட் ஆன் த ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எ பேர் ஆஃப் கிட்னி. ஓகேங்களா, நமக்கு 2 கிட்னிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ், அந்த கிட்னிலேருந்து வரக்கூடிய டியூப், that is called ureter. The ureter enter the urine into the urinary bladder. ஓகேங்களா, அப்போ யூரிட்டர் ஒரு வேலை என்ன அப்படின்னா கிட்னிலேருந்து யூரினை கலெக்ட் பண்ணிட்டு யூரினரி பிளாடரில் கொண்டு ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த யூரிட்டரோட வேலை. அந்த யூரினரி பிளாடர்லேருந்து வரக்கூடிய அவுட்லெட் டியூபுக்கு பேர் வந்து பார்த்தா யூரித்ரா. ஸோ இப்போ யூரித்ராவுக்கும் யூரிட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. கிட்னிலேருந்து பிளாடருக்கு வரக்கூடிய அந்த டியூபு பேர் யூரிட்டர், பிளாடர்லேருந்து யூரின் அவுட்லெட் பண்ணது யூரித்ரா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் அது கண்டினியூஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறேன். அதே தான் கொடுத்துருக்கு, பட் என்ன டயக்ராம் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம டயக்ராம் போட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் உள்ளதான். It is the interior section of the kidney. It is the whole structure of the kidney. So once நம்ம கிட்னியை வந்து டயக்ராம் ட்ரா பண்ணும்போது you should draw the adrenal gland. ஏன்னா கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டோட பேர் என்ன அப்படின்னா அட்ரீனல் கிளாண்ட். அதை நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிட்னிக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் போகுது அப்படின்னா ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஹைலம் வழியாகவே உள்ளே போகுது. எந்த ஒரு சீடும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஹைலம்னு சொல்லுவாங்க. சீடுலேயும் அதே தான். நம்ம பிளான்ட்டோடைய சீடு பார்த்தாலும் அந்த டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் ஹைலம்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னியில் அதேமாதிரி ஒரு ஹைலம் என்ற ரீஜன் இருக்குது. அது வழியாக தான் உங்களுக்கு என்ன உள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின், சம் கைண்ட் ஆஃப் நர்வ்ஸ் ஆர் என்னது என்டர் இன்டு த கிட்னி. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த அயோட்டாவோட பிரான்ச்சஸ் வந்து கிட்னிக்கு வந்து பிளட் வந்து சப்ளை பண்ணுது. எதுக்காக? ஃபார் த ஃபில்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் கால்ட், இட் இஸ் கால்ட் as a dorsal aorta. Nearly 20% of the blood during the each cardiac cycle enter into the kidney. ஓகேங்களா, எதுக்காக வந்து பியூரிஃபிகேஷன். அப்படி பியூரிஃபை ஆன மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் மூலயமா கலெக்ட் ஆகி மறுபடியும் ஹார்ட்டுக்கு போய்ட்டு சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, செகண்டு அந்த யூரின் கலெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? சரி, ஓகே. கலெக்ட் ஆன யூரின் யூரிட்டர் வழியாக யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகும். யூரினரி பிளாடர்லேருந்து உங்களுக்கு சென்சேஷன் ஃபுல்லாக யூரின் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்சேஷன் வந்து கண்டக்ட் ஆகி நர்வஸ் சிஸ்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்ச்சர்ஸ் மூலயமா வரும். அதான் மிக்டேஷன் சொல்லுவாங்க. அது யூரித்ரா வழியாக எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஓகே, இப்போ இதோடைய கிராஸ் செக்ஷன் பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபனல் ஷேப்டு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீனல் பெல்விஸ். பெல்விஸ் அப்படிங்கிறது இந்த ஹைலத்துலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் உங்களுக்கு வந்து பார்த்தா என்னென்னு கொடுக்குறாங்க அப்படின்னா பெல்விஸ். ஸோ இந்த கிட்னியோடைய அவுட்டர் ரீஜன் பேர் என்ன அப்படின்னா கார்டெக்ஸு, இன்னர் ரீஜன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா. தீஸ் ஆர் ஆல் அவுட்லைன். ஓகேங்களா, இதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம உள்ளார டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. ஓகே, இது எங்கே இருக்குது, என்ன கவர்லிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்னிங்கிறது என்ன, இது எங்கே நம்ம பாடியில் இருக்குது, அது லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கிட்னியோடைய பொசிஷன்லேருந்து. ஓகேங்களா,
இன்னொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இந்த சைக்கிள் எல்லாமே நம்ம பாடியில எங்க நடக்குது? இல்ல நம்ம பாடியில இல்ல. இந்த அம்மோனியா பார்த்தா அம்மோனியோடெலிக் ஆர்கானிசம், யூரியா பார்த்தா யூரியோடெலிக் ஆர்கானிசம், யூரிக் ஆசிட் வந்து பார்த்தா யூரியோடெலிக், யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்க நடக்குதுன்னு நான் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுங்க. எல்லாமே லிவர் தான். எல்லாமே எங்க நடக்குது? லிவர்ல தான் நடக்குது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. அடுத்த ஒரு முக்கியமான இது அப்படின்னா, இப்ப அம்மோனியா வந்து எக்ஸ்கிரீட் பண்ணணும்னா எத்தனை எம்எல் ஆஃப், அதாவது டு எக்ஸ்பெல் ஈச் கிராம், ஒரு கிராம் அம்மோனியா எக்ஸ்கிரீட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவை அப்படின்னா 300 to 500 ml ஆஃப் வாட்டர். எதுக்கு? அம்மோனியா. நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கீங்க. ஒரு கிராம் அம்மோனியா எக்ஸ்கிரீட் ஆகணும்னா 300 to 500 மில்லிலிட்டர் எம்எல். ஓகேங்களா? அந்த அரை லிட்டர் 300 ml இருந்து 500 ml ஆஃப் வாட்டர் தேவை ஒரு கிராம் போகிறதுக்கு. ஏன்னா டாக்ஸிக். அதே வந்து யூரியா எக்ஸ்கிரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வாட்டர் தேவை அப்படின்னா ஜஸ்ட் 50 ml, 50 ml இருந்தா போதும். ஒரு கிராம் யூரியாவே வெளியேற்றலாம். அதே யூரிக் ஆசிடை வெளியேற்றணும் அப்படின்னா 10 ml போதும். 10 ml ஆஃப் வாட்டர் போதும். ஓகேங்களா? இதோட கண்டென்ட் கேட்பாங்க. ஓகே, இது நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, some amount of urea maintained in the kidney of matrix maintain the desired osmolarity. ஷார்ட் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவானோடெலிசம், அதாவது அம்மோனோடெலிசம், யூரியோடெலிசம், யூரிகோடெலிசம் பார்த்தோம்ல. இன்னொரு டெலிசம் இருக்கு. அந்த டெலிசம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவானோ. குவானோ எங்க எழுதுறது? இங்க எழுதிக்கலாம். குவானோசின். அதேதான் குவானோ. GU guano, guanotelism, guanotelism. So what is guanotelism? இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. So guanine in excreted, அதாவது adenine, guanine, diamine, cytosine. These are all nitrogenous waste. அதுல ஒன் ஆஃப் த வேஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா குவானோசின். ஓகே, அதாவது குவானோடெலிசம் அப்படின்னா இந்த குவானைன் நைட்ராஜினஸ் பேஸ்ல ஒரு டைப் ஆஃப் குவானினை எக்ஸ்பெல் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பெல் பண்ணிச்சு அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குவானோடெலிசம். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க, கேட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யாரெல்லாம் வந்து எக்ஸ்கிரீட் பண்ற அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் என்னது அராக்னிட்ஸ். அராக்னிட்னா ஸ்பைடரு, ஸ்கார்பியன். அனதர் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பென்குயின்ஸ். பென்குயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை எக்ஸ்கிரீட் பண்ணுதுன்னா குவானோடெலிசம், குவானோசின் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் மோடு கேட்பாங்க சில டைம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் மோட். டியூயல் மோட் அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கும் போது ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுது. அக்வாட்டிக் லேண்டிங்கில் வரும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் என்னது வேஸ்ட்டை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுது. என்னென்ன மெட்டீரியலை எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எர்த்வாம் இருக்கு வச்சுங்களேன். எர்த்வாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கும்பொழுது ஆர் ரைனிங் சீசனில் இருக்கும்பொழுது தே ஆர் எக்ஸ்கிரீட் த அமோனியா. எர்த்வாம் அந்த டைம்ல அது அமோனோடெலிக்கா இருக்கும். இப்போ வந்து பார்த்தா யூரியோடெலிக் பை த ட்ரை சீசன். யூரியோடெலிக் அப்படிங்கிறது யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணும் அந்த மற்ற நார்மல் சீசன்ல. அப்போ இட் இஸ் எ டியூயல் மோட். ரைனிங் சீசன் அது வாட்டர்ல இருக்கும் பொழுது அம்மோனியாவையும், ட்ரை சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னத்தை எக்ஸ்கிரீட்